நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஸ்ரீவள்ளி 1961 வெளியான தமிழ் புராண கதை திரைப்படமாகும். திரைப்படத்தை நடிகை டி.ஆர். ராஜகுமாரியின் சகோதரர் டி.ஆர். ராமண்ணா இயக்கியிருந்தார். நன்கு பார்த்து பழகிய கதை அப்படின்னாலும் சிவாஜி கணேசன் பத்மினி அப்படின்னு 2 பேருமே தங்களுடைய நடிப்பு திறமையால் மெருகேற்றி இருந்தாங்க. தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்து வந்த புராண கதைகளின் ட்ரெண்ட் முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் வெளியான இந்த ஸ்ரீவள்ளி திரைப்படம் ஆவரேஜ் வகை படமாக அமைந்தது. 20 பாடல்கள் கேவா கலர் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை பெற்ற படம் ஸ்ரீவள்ளி திரைப்படம். புராண கதைகளிலிருந்து திராவிட இயக்கத்தவரின் சினிமாவால் மக்கள் சமூக படங்களுக்கு மாறிக்கொண்டிருந்த நேரம் அப்படின்றதுனால திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் தோல்வி படமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீவள்ளி திரைப்படத்தை நரசு ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிக்க நினைப்பதற்கு முன்பே இயக்குனர் ஸ்ரீதர் தயாரிக்க நினைச்சாரு. ஸ்ரீதர் மற்றும் அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து சொந்த படம் எடுக்க தீர்மானிச்சாங்க. அப்படி அவர்கள் எடுத்த படம் சிவாஜி அவர்கள் நடித்த அமரதீபம் திரைப்படம். ஆனால் அந்த படத்தை ஸ்ரீதர் இயக்கவில்லை. டி. பிரகாஷ் ராவ் தான் இயக்கியிருந்தார். முன்னணி நடிகையாக ஒரு காலத்தில் இருந்த லக்ஷ்மியை பற்றி ரசிகர்கள் பலருக்கும் தெரியும். ஆனால் அவரது அம்மாவும் நடிகை அப்படின்றது பலரும் அறியாத உண்மை. லக்ஷ்மியின் தாயாரும் நடிகை ஐஸ்வர்யாவின் பாட்டியுமான குமாரி ருக்மிணி பல படங்களில் நாயகியாக நடித்து பெயர் எடுத்திருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற திரைப்படம் 1961 வெளியானது. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் வாழ்க்கை வரலாறு கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் வ.உ. சிதம்பரனார் கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நிலையில் அவருக்கு ஜோடியாக குமாரி ருக்மிணி மீனாட்சி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுடன் குமாரி ருக்மிணி நடிப்புக்கு அதிக பாராட்டுக்கள் கிடைச்சது. நடிகை ருக்மணி குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த 1935 வெளியான ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் லோகிதாசன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதனை அடுத்து 1945 வெளியான டி.ஆர். மகாலிங்கம் நடித்த ஸ்ரீவள்ளி அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதேபோல் பஞ்சகவள்ளி அப்படின்ற திரைப்படத்தில் கிருஷ்ணராக நடிச்சிருந்த போதிலும் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் புகழை பெற்று கொடுத்தது அப்படின்னா அது கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் தான். லக்ஷ்மியின் தாயாரும் நடிகை ஐஸ்வர்யாவின் பாட்டியுமான குமாரி ருக்மிணி பல படங்களில் நாயகியாக நடித்து பெயர் எடுத்திருக்காங்க. மணி ஓசை, இதயத்தில் நீ, கடவுளை கண்டேன் உட்பட பல படங்களில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பார் மகளே பார் அப்படின்ற திரைப்படத்தில் முத்துராமனுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க குமாரி ருக்மணி. இதனை அடுத்து பூம்புகார், கர்ணன், நவராத்திரி, வெண்ணிற ஆடை, இதய கமலம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தாங்க. விளையாட்டு பிள்ளை படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த பத்மினி அவர்களுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. மேலும் எம்ஜிஆர் நடித்த தலைவன், ஜெமினி கணேசன் நடித்த அவளுக்கென்று ஒரு மனம், சிவாஜி கணேசன் நடித்த 3 தெய்வங்கள், காரைக்கால் அம்மையார் உட்பட பல படங்களில் நடிச்சிருப்பாங்க. நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் 2000 அஜித் நடித்த கண்டு கொண்டேன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிகை குமாரி ருக்மணி மணிவண்ணனுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் அவங்களுடைய கடைசி படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை 3 தலைமுறை நடிகைகள் அப்படின்னா அது குமாரி ருக்மணி, நடிகை லக்ஷ்மி மற்றும் நடிகை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லலாம். மூவரும் பல பிரபலங்களுடன் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. பழம்பெரும் நடிகை லக்ஷ்மி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் அதிக படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க. 1961 ஸ்ரீவள்ளி அப்படின்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜீவனாம்சம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் முன்னணி கதாநாயகியாக மாறினாங்க. இவங்க நடிப்பில் வெளியான பல படங்கள் ஹிட் கொடுத்துள்ளன.
எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், சிவகுமார், ஜெமினி கணேசன் அப்படின்னு பல்வேறு முன்னணி ஹீரோக்களுக்கு கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க லக்ஷ்மி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.